அண்மைச் செய்தி. திருப்பரங்குன்றம் தீபத்தூண் வழக்கில் மதுரை மாவட்ட கலெக்டர் பிரவீன்குமார் மன்னிப்பு கோரியுள்ளதை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். அடுத்த முறை கார்த்திகை தீபம் ஏற்றப்படும் போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் செய்யப்படும் என்றும் மதுரை மாவட்ட ஆட்சியர் கூறியுள்ளதை தற்போதைய அண்மைச் செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். பாலகிருஷ்ணன், தீபத்தூண் விவகாரம் தொடர்பாக மதுரை மாவட்ட ஆட்சியர் மன்னிப்பு கோரியுள்ளார். வழக்கின் கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். வணக்கம் ராம்குமார். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணிலும் கார்த்திகை தீபத்தை ஏற்ற போதிய முன்னேற்பாடு செய்யாத அலுவலர்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை கோரிய வழக்கில் தற்பொழுது மதுரை மாவட்ட ஆட்சியர் மன்னிப்பு கோரியுள்ளார். திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தொடர்பான வழக்கு விசாரணை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் நீதிபதி GR சுவாமிநாதன் அமர்வில் முன்பாக துவங்கியுள்ளது. மாவட்ட ஆட்சியர் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் ஆஜராகியுள்ளார். மதுரை மாவட்ட ஆட்சியர் தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கில் மாவட்ட ஆட்சியருக்கு விலக்கு அளிக்க வேண்டும், உத்தரவு நிறைவேறாது குறித்து மீண்டும் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறோம். சம்பவத்தின் பொழுது 144 தடை உத்தரவு பிறப்பித்ததில் எந்த உள்நோக்கமும் இல்லை. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்ற அடிப்படையிலேயே 144 தடை உத்தரவு பிறப்பித்தோம். அனைத்து ஆவணங்களையும் தாக்கல் செய்தோம். இரு தரப்பினரிடையே மோதி நிற்கும் சூழல் உருவானது என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் ஆஜராகி உத்தரவு நிறைவேறாது குறித்து மீண்டும் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறோம் என அர்த்தமாக தெரிவித்தார். சட்டத்தை செயல்படுத்த வேண்டியது நிர்வாகத்தின் கடமை. சூழலை கருத்தில் கொண்டுதான் செயல்படுத்தப்பட்டது. சட்டத்தை கடைபிடித்து வருகிறேன், பொறுப்புணர்ச்சியுடன் செயல்பட்டு வருகிறேன். எனவே வேண்டுமென்று கீழ்ப்படியாமல் இருக்க வேண்டும் என இல்லை. எனவே மன்னிப்பு கோருகிறேன் என மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் தரப்பு வழக்கறிஞர் வாதத்தில் தெரிவித்தார். எவ்வித குறைகளும் இல்லாமல் நல்ல முறையில் பணியாற்றி வருகிறேன் எனவும் தெரிவித்துள்ளார். அடுத்த கார்த்திகை தீபம் வருவதற்கு முன்பாக உரிய முடிவு எடுக்கப்படும் என எதிர்பார்க்கிறோம் என தெரிவிக்கப்பட்டது. நீதிமன்ற உத்தரவை நீங்கள் படித்திருப்பீர்கள். ஏற்கனவே ஏற்றிய இடத்தில் என்று சொல்லவில்லை, இந்துக்களுக்கு சொந்தமான பகுதியில் ஏற்ற உத்தரவு பிறப்பித்தோம் என நீதிபதி GR சுவாமிநாதன் கருத்து தெரிவித்துள்ளார். இது குறித்து தொடர்ந்து விவாதங்கள் நடந்து வருகிறது. ராம்குமார். பாலகிருஷ்ணன், தகவலுக்கு நன்றி. அண்மைச் செய்தி. திருப்பரங்குன்றம் தீபத்தூண் வழக்கில் மதுரை மாவட்ட கலெக்டர் பிரவீன்குமார் மன்னிப்பு கோரியுள்ளதை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். அடுத்த முறை கார்த்திகை தீபம் ஏற்றப்படும் போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் செய்யப்படும் என்றும் மதுரை மாவட்ட ஆட்சியர் கூறியுள்ளதை தற்போதைய அண்மைச் செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். பாலகிருஷ்ணன், தீபத்தூண் விவகாரம் தொடர்பாக மதுரை மாவட்ட ஆட்சியர் மன்னிப்பு கோரியுள்ளார். வழக்கின் கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். வணக்கம் ராம்குமார். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணிலும் கார்த்திகை தீபத்தை ஏற்ற போதிய முன்னேற்பாடு செய்யாத அலுவலர்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை கோரிய வழக்கில் தற்பொழுது மதுரை மாவட்ட ஆட்சியர் மன்னிப்பு கோரியுள்ளார். திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தொடர்பான வழக்கு விசாரணை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் நீதிபதி GR சுவாமிநாதன் அமர்வில் முன்பாக துவங்கியுள்ளது. மாவட்ட ஆட்சியர் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் ஆஜராகியுள்ளார். மதுரை மாவட்ட ஆட்சியர் தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கில் மாவட்ட ஆட்சியருக்கு விலக்கு அளிக்க வேண்டும், உத்தரவு நிறைவேறாது குறித்து மீண்டும் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறோம். சம்பவத்தின் பொழுது 144 தடை உத்தரவு பிறப்பித்ததில் எந்த உள்நோக்கமும் இல்லை. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்ற அடிப்படையிலேயே 144 தடை உத்தரவு பிறப்பித்தோம். அனைத்து ஆவணங்களையும் தாக்கல் செய்தோம். இரு தரப்பினரிடையே மோதி நிற்கும் சூழல் உருவானது என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் ஆஜராகி உத்தரவு நிறைவேறாது குறித்து மீண்டும் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறோம் என அர்த்தமாக தெரிவித்தார். சட்டத்தை செயல்படுத்த வேண்டியது நிர்வாகத்தின் கடமை. சூழலை கருத்தில் கொண்டுதான் செயல்படுத்தப்பட்டது. சட்டத்தை கடைபிடித்து வருகிறேன், பொறுப்புணர்ச்சியுடன் செயல்பட்டு வருகிறேன். எனவே வேண்டுமென்று கீழ்ப்படியாமல் இருக்க வேண்டும் என இல்லை. எனவே மன்னிப்பு கோருகிறேன் என மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் தரப்பு வழக்கறிஞர் வாதத்தில் தெரிவித்தார். எவ்வித குறைகளும் இல்லாமல் நல்ல முறையில் பணியாற்றி வருகிறேன் எனவும் தெரிவித்துள்ளார். அடுத்த கார்த்திகை தீபம் வருவதற்கு முன்பாக உரிய முடிவு எடுக்கப்படும் என எதிர்பார்க்கிறோம் என தெரிவிக்கப்பட்டது. நீதிமன்ற உத்தரவை நீங்கள் படித்திருப்பீர்கள். ஏற்கனவே ஏற்றிய இடத்தில் என்று சொல்லவில்லை, இந்துக்களுக்கு சொந்தமான பகுதியில் ஏற்ற உத்தரவு பிறப்பித்தோம் என நீதிபதி GR சுவாமிநாதன் கருத்து தெரிவித்துள்ளார். இது குறித்து தொடர்ந்து விவாதங்கள் நடந்து வருகிறது. ராம்குமார். பாலகிருஷ்ணன், தகவலுக்கு நன்றி.